இப்போ கடவுள் அப்படி இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, கடவுளுங்கிறது இல்லை அது பொய் அப்படின்றாங்களே. இதில் என்னென்னா, கடவுளுங்கிறது உண்மை தான். அதை வந்து இந்த மூட நம்பிக்கையாளர்கள் கைப்பற்றினோடனே கடவுளுங்கிறதே நம்ம இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். கடவுளுங்கிறது வந்து மூட நம்பிக்கையாளர்கள் வருவதற்கு முன்பே அந்த பேர் இங்கே இருக்குது. அவங்க அந்த கடவுளுங்கிற அந்த பேரையும் அந்த நம்பிக்கையும் கைப்பற்றிட்டாங்க. கடவுளுங்கிற நம்பிக்கைக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூட நம்பிக்கையாளர்கள். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அப்போ கடவுள் நம்பிக்கைங்கிறதே பொய் போலுக்க. அவங்க ஒரு பொய்யான விளக்கத்தை கொடுத்த உடனே கடவுள் நம்பிக்கையே பொய் போலுக்க, கடவுளுங்கிற வார்த்தையே தப்பு போலுக்க அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ காவி நிறத்தை வந்து இந்து மதத்தை சொந்தம் கொண்டாடுறாங்க. காவி நிறம் என்பது இந்து மதத்தின் அடையாளம் அப்படின்னோடனே அது இந்து மதத்தின் நிறமாக மாறிவிட்டது காவி நிறம் என்பது. ஆனால் இந்து மதம் இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடியே காவி நிறம் இந்த பூமியில் இருக்குது. அதுபோல் பச்சை நிறம்னா அது இஸ்லாமிய நிறம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பச்சை நிறங்கிறது இஸ்லாமிய மதம் இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடியே இருக்குது. மனிதர்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பச்சை நிறம் இருக்குது. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பச்சை நிறம் இந்த பூமியில் இருக்குது. இடையில வந்து இஸ்லாமியர்கள் இது எங்களுடைய நிறம்னு எப்படி சொல்லிக்கிட்டாங்களோ, இடையில வந்து இந்துக்கள் காவி நிறத்தை எப்படி தங்களுடைய நிறம் என்று சொன்னார்களோ, அதுபோல் கடவுள் என்கிற பெயர் இருக்குல்ல, அது வந்து மனிதர்கள் ஆரம்பத்திலே அப்பா அம்மாங்கிற பேரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அப்போவே இந்த பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அது வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிச்சிட்டாங்க. இடையில வந்த இந்து மதத்தினர் அல்லது இந்த மூட நம்பிக்கையாளர்கள் இருக்காங்களா, அந்த கடவுள் நம்பிக்கைக்கு பொய்யான விளக்கத்தை கொடுத்து அதை இந்த பூமி முழுவதும் பரப்பின உடனே அப்போ அந்த பொய்யான விளக்கத்தை கேட்டு கடவுள் நம்பிக்கையே பொய் அப்படின்ட்டாங்க. கடவுளுங்கிற வார்த்தையே பொய்யின்ட்டாங்க. கடவுளுங்கிற வார்த்தை அப்போ கடவுளுங்கிற வார்த்தை கிடையாது. அது கடவுளுங்கிறது உண்மை தான். கடவுள் நம்பிக்கை என்பது அதுக்கு நம்ம உண்மையான விளக்கத்தை தான் கொடுக்குமே தவிர அது இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. கடவுள் நம்பிக்கையே பொய்ன்னு சொல்லக்கூடாது. கடவுள் நம்பிக்கைங்கிற பேரில் இவங்க ஒரு பொய்யான விளக்கத்தை கொடுக்குறாங்களா, அதைத்தான் நம்ம இல்லைன்னு சொல்லணுமே தவிர கடவுள் நம்பிக்கையே பொய்ன்னு சொல்லக்கூடாது. அப்போ அதுக்கு உண்மையான விளக்கங்கிறது என்னது? எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். எது காற்று இல்லைன்னா நாம் இல்லை, அப்போ அது கடவுள். எது இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாதோ அதெல்லாம் கடவுள். அம்மா அப்பா இல்லைன்னா ஒரு குழந்தை இல்லை, அதை வளர்க்க முடியாது. பெற்றுட்டா மட்டும் போதாது, வளர்க்கணும், கண்ணு கருத்துமாக வளர்க்கணும். சும்மா ஒரு அம்மா அப்பா வந்து குழந்தைய பெற்று எல்லா அம்மா அப்பாவும் குழந்தைகளை பெற்ற உடனே அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்கன்னா எந்த குழந்தைகளுமே இந்த பூமியில் வளராது. அது வேறு யாராவது வளர்த்தா கூட அந்த மாதிரி வளர்க்க முடியாது. ஒரு அப்பா அம்மா தான் கரெக்டாக வளர்க்க முடியும். பாதுகாப்பு இருக்காது மற்றவங்க. அப்போ அப்பா அம்மா தான் கடவுள். அந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. தண்ணி குடித்தா தான். அப்போ காற்று இல்லைன்னா, அப்புறம் இந்த மழை இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ அந்த மழை தான் கடவுள். மனிதர்கள் இல்லைன்னா மனிதர்களால் வாழ முடியாது. மனிதர்களுடைய உதவி மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. அப்போ மனிதர்களுக்கு தான் கடவுள். இப்படி உங்களுக்கு தெளிவாக தெரியும் எது இல்லைன்னா நாம் இல்லை. இந்த இந்து மதம் இல்லைன்னா நாம் வாழ முடியும். இந்து மதம் இடையில தான் வந்தது, ரொம்ப கடைசியில் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அதுபோல் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், இடையில வந்தது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப சமீப காலமாக வந்து அதுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ மதம் என்பது இல்லை என்றால் நம்மால் வாழ முடியும். சாதி என்பது இல்லை என்றால் நம்மால் வாழ முடியும். அப்போ சாதியோ மதமோ இதெல்லாம் கடவுள் கிடையாது. மதத்தின் பேரால் சொல்லப்படுகிற இவங்கெல்லாம் உண்மையான கடவுள் கிடையாது. எது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாதோ அதுதான் உண்மையான கடவுள். இதுதான் விதிமுறை. அப்படின்னா கடவுளுங்கிற நம்பிக்கைக்கான உண்மையான விளக்கம் இதுதான். அதுக்காக நம்ம வந்து இவங்க சொல்கிற பொய்யான விளக்கத்தின் காரணமாக நம்ம கடவுள் நம்பிக்கையே பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. கடவுள் நம்பிக்கையே பகுத்தறிவாளர்கள் அதுக்கு கடவுள் நம்பிக்கைக்கு ஒரு புதிய விளக்கத்தை கற்றுக் கொடுத்து கடவுளுங்கிற அந்த பேரை கைப்பற்றணும். அதை வந்து அதுக்கு பெயரை கைப்பற்றணும். மூட நம்பிக்கையாளர்களிடம் வந்து அதை பறித்து நம்ம அதை கைப்பற்றணும். இப்போ பசுமை நிறத்தை வந்து பச்சை நிறத்தை வந்து இஸ்லாமியர்கள் சொந்தம் கொண்டாடும், காவி நிறத்தை வந்து இந்துக்கள் சொந்தம். அப்போ அவங்ககிட்ட வந்து அந்த நிறத்தை நம்ம பிடுங்கணும். அது வந்து எப்போவே இருக்குது. அது இயற்கைக்கு சொந்தம். பசுமை என்பது இயற்கைக்கு சொந்தம். இங்கே இருக்கிற நிறங்கள் அத்தனையும் இயற்கைக்கு சொந்தம். இவங்க தங்களுடைய அடையாளமாக அதை மாற்ற பார்க்குறாங்க. அதுபோல் தான் கடவுள் நம்பிக்கைக்கு நம்ம புதிய விளக்கம் கொடுத்து அதை நம்ம பரப்பணும். இவர்கள் சொல்கிற பொய்யான விளக்கத்தை பலமிழக்க செய்ய வேண்டும். அதை வந்து பலவீனப்படுத்தணும். அந்த பொய்யான விளக்கத்தை பலவீனப்படுத்தி நிரூபித்து இது பொய்ன்னு சொல்லி நிரூபித்து அதை ஒன்றுலாம் பண்ணணும். அதுதான் வந்து கடவுள் நம்பிக்கை என்பது உண்மையானது தான், இயற்கையானது தான், அது சரியானது தான். அதுக்கு சரியான அறிவுபூர்வமான விளக்கத்தை நம்ம கொடுக்கும்போது தான் அதை நம்ம காப்பாற்ற முடியும். அந்த வார்த்தை இவங்க பொய்யான விளக்கம் கொடுக்குறாங்களுக்காக கடவுளுங்கிற பேரை நம்ம தொலைச்சிடக்கூடாது. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஆட்கள். அம்மா அப்பாங்கிற பேர், அம்மா அப்பா அந்த வார்த்தைகள்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க.
வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபோல் கடவுள் என்கிற அந்த இது இருக்குல்ல, உணர்ந்து கண்டுபிடிச்சி நம்மளை விட மேலான ஒன்று இருக்குது. இந்த காற்று இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாது. அப்போ நம்மளை விட மேலான சக்தி அதுதான் நம்மளை காப்பாற்றுது. இந்த காற்று தான் நம்மளை காப்பாற்றுது. இந்த நிலம் தான் நம்மளை காப்பாற்றுது. இந்த மழை தான் நம்மளை காப்பாற்றுது. இந்த தண்ணி தான், உணவு தான் நம்மளை காப்பாற்றுது. இந்த பெற்றோர்கள் தான் நம்மளை காப்பாற்றுறாங்க. மனிதர்களுடைய உதவி தான் நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட மேலான ஒரு சக்தி இருக்குது. இதுதான் அந்த சக்தி. அது எங்கேயோ இருக்குது, கண்ணுக்கு தெரியாது, அப்படி கிடையாது. நம்மளால் உணர முடியும். அது அவைகளோடு நம்ம பேச முடியும். மனிதர்கள் தான் கடவுள்னா மனிதர்களோடு பேச முடியும். பெற்றோர்கள் தான் கடவுள்னா பெற்றோர்களோடு பேச முடியும். அவங்க கோவிச்சிக்க முடியும். அவங்க நம்மளை திட்டுவாங்க. அப்போது கடவுள்னா இதுதான் கடவுள். நம்ம பார்க்க முடியும், உணர முடியும், நிரூபிக்க முடியும், நம்ப முடியும். இல்லை அது எங்கும் பரவி இருக்குது, தூணுலையும் இருக்கும், துரும்புலையும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு மாயையான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ எது கடவுளோ இதுதான் கடவுள், எது இல்லைன்னா நாம் இல்லை. அப்போ அந்த கடவுளை நம்மளால் குடிக்க முடியும், கடவுளை சுவாசிக்க முடியும், காற்றாக சுவாசிக்க முடியும். காற்று தான் கடவுள்னா அந்த காற்றை சுவாசிக்க முடியும். தண்ணீர் தான் கடவுள்னா அந்த தண்ணீரை குடிக்க முடியும். உணவு தான் கடவுள்னா அந்த உணவை சாப்பிட முடியும். அது செரிமானம் செய்யும், கடவுளை செரிமானம் செய்ய முடியும். அப்போ செரிமானம் செஞ்சு அதில் இருக்கிற சத்து பாருங்கள், அது இன்னும் அதிகமான கடவுள். உணவு ஒரு கடவுள்னா உணவுலேருந்து கிடைச்ச அந்த உணவு வயிற்றுக்குள்ளே போய் அது செரிமானமாகி ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகிறது. அந்த ஊட்டச்சத்துக்கள், உறிஞ்சப்படுகிற ஊட்டச்சத்துக்கள், அது இன்னும் பெரிய கடவுள். அப்போ இந்த உடம்பு முழுக்க கடவுள் தான் பரவி இருக்குது. உணவு ஒரு கடவுள்னா, தண்ணி ஒரு கடவுள்னா, காற்று ஒரு கடவுள்னா, அதால் தான் அந்த உடம்பே உருவாகுது. அப்படின்னா அந்த உடம்பு எப்பேற்பட்ட கடவுள் பாருங்கள். ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு விளக்கம் இது. இது யாருமே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது, மறுக்க முடியாது, நம்ப முடியாது. என்னால் இது நம்ப முடியாதுன்னு சொல்லவே முடியாது. உணரக்கூடிய கடவுள். நம்ம பார்க்கலாம் கடவுளை, நம்ம உணரலாம். தண்ணியை பார்க்கலாம், காற்றை உணரலாம், பெரியவர்கள் அம்மா அப்பாவை பார்க்கலாம், அவங்ககிட்ட கடவுள்கிட்ட பேசலாம். அம்மா அப்பா தான் கடவுள்னா அவங்ககிட்ட பேசலாம். மழையில் நனையலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளிடம் நீங்கள் நனையுங்கள், மழை வரும்போது நனையுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் உங்கள் மேல் படுவார், நீங்கள் நனையுங்கள், குளியுங்கள், கடவுளிடம் குளியுங்கள், கடவுள் உங்களை குளிப்பாட்டுவார் அப்படின்னு தான் அது அர்த்தம். அப்போ இது நம்பக்கூடிய கடவுளை பார்க்கலாம், உணரலாம். அந்த கடவுள் காற்று மோதுது பாருங்கள் உடம்புல, அது காற்று என்பது ஒரு கடவுள் நமக்குள் ஏற்படுத்துகிற ஒரு உணர்ச்சி. அந்த காற்று நம்மை மோதுகிறது. இதுதான் கடவுளுக்கான விளக்கம், ஒரு இயல்பான விளக்கம். ரொம்ப மிகையாக நீங்கள் கொடுக்குற விளக்கம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே. அதாவது இந்த இயற்கையான விளக்கத்தை தாழ்வாக நினைக்கிறது. இதை விட மேலாக இருக்கணும்னு நீங்கள் என்னத்தை கற்பித்தாலும், கடவுள் விளக்கத்துக்காக நான் சொல்கிற இயற்கையான விளக்கத்தை புறக்கணிச்சுட்டு நீங்கள் எதை கற்பித்தாலும் அது இந்த இயற்கையான விளக்கத்தோடு கொஞ்சம் கூட நிற்க முடியாது, சமமாக நிற்கவே முடியாது. நீங்கள் இதை விட மேலான ஒரு விளக்கத்தை கடவுளுக்காக கொடுத்து விட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூக்கை பொத்திக்கிட்டா, மூக்கையும் பொத்திக்கிட்டா செத்தே போயிருவீங்க. 2 நிமிஷம் காற்றை சுவாசிக்கலைன்னா செத்தே போயிருவீங்க. உணவை சாப்பிடவில்லை என்றால், தண்ணீர் குடிக்கவில்லை என்றால், காற்றை சுவாசிக்கலைன்னா அவ்வளோதான், மரணம். அப்போ கடவுள் பாருங்கள் எவ்வளோ பெரிய சக்தி படைத்தவர். அப்போ நீங்கள் கடவுளுங்கிற பேரில் என்னென்ன பொய்யான விளக்கத்தை கொடுத்தாலும் அந்த விளக்கம் நான் சொல்கிற விளக்கத்தின் முன்னாடி கொஞ்சம் கூட கிட்ட கூட நெருங்க முடியாது. ஒரு இயற்கையாக இதுவே பிரம்மாண்டமானது. இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு முதற் கடவுளே அம்மா தான். சரி, கடவுளில் யார் பெரியவங்க சிறியவங்க? கடவுள் எல்லாமே கடவுள்னா இப்போ மனித கடவுள்னு ஒன்று இருக்குது. இயற்கை கடவுள் என்பது காற்று, இதெல்லாம் இயற்கை கடவுள். மனிதர்களுக்குள்ள ஒரு கடவுள். அப்போ இதில் யார் பெரிய கடவுள்னா அம்மா தான். அப்போ பாருங்கள், அப்போ கடவுள்னு சொல்லிவிட்டு அவர் தொட்டார், இவர் முடமானவர் நடந்தார், அப்படி இப்படின்னு அப்படி ஏழையை செல்வந்தரமாக்கினு ஏதோ சொல்கிற. நம்ம முதற் கடவுள் என்பது அம்மா அப்படின்னா, மனித கடவுள்களில் முதற் கடவுள் அம்மா அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாகுது பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிசயம். ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகுது, உருவாகி வெளியே வருது, ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு வருது. இதை உணர்ந்து பாருங்கள். இந்த ஆச்சரியம் இந்த ஆச்சரியத்துக்கு இந்த ஆச்சரியம் என்றைக்குமே சலிக்காது. இந்த ஆச்சரியமும் அதிசயமும் என்றைக்குமே சலிக்காது. இது பிரமிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை யோசிக்க உங்களுக்கு பிரம்மாண்டமாக ஒரு பிரமிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு அம்மா வயிற்றுக்குள்ளே, அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே உருவாகுது, கருவாகுது, பெருசாகுது, உடம்புக்குள்ளேருந்து ஒரு உடம்பு வருது. அந்த அதிசயம் இருக்கு பாருங்கள், அந்த அறிவியல் அதிசயங்கிறது அது ஏற்படுத்துகிற பிரமிப்பு இந்த மனிதனை இருக்கிற வரைக்கும் அந்த பிரமிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க கடவுளுங்கிற பேரில் இவங்க அந்த பொய்யான விளக்கத்தை கொடுக்குறவங்க பாருங்கள். அவர் சிவபெருமான் தலையிலேருந்து அது வரும்,
இயேசுநாதர் வானத்தில் போனார். இதெல்லாம் வந்து ஒரு மட்டமான ஒரு விளக்கம், ஒரு மட்டமான ஒரு பிரமிப்பை தான் அது கொடுக்கும். சலிச்சு போயிடும், கேட்க கேட்க சலிச்சு போயிடும். போதிய எத்தனை வருஷத்துக்கே அதே கதையை சொல்லிகிட்டு இருப்பீங்க, இது மாதிரி நான் 1000 கதைகளை சொல்லுவேன், இதோட சூப்பர் கதைகளெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சலித்து போகிற ஒரு விளக்கம் இது. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ இயற்கையானது, ஒரு இயற்கையாக நம்ம உணரக்கூடிய இந்த அதிசயங்கள் தான். இந்த இயற்கை ஒரு அதிசயம், காற்று அதிசயம், இதெல்லாம் அதிசயம், அம்மா அதிசயம், வயிற்றில் அப்பாவோட அந்த உடற்சேர்க்கையினால் விந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகுது. இந்த அதிசயம் வந்து இதை யோசிக்க யோசிக்க என்னென்னைக்கும் உங்களுக்கு பிரமிப்பை, சலிக்காத ஒரு பிரமிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். சலிக்காத ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் இந்த மனிதனை அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன?